Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சுயசரிதை எழுத பலரும் பயப்படுறாங்களே, நீங்க எழுதுவீங்களான்னு கோவையில இருந்து பஞ்சாபகேசன் கேட்டிருக்காங்க. சுயசரிதை எழுதுகின்ற அளவுக்கு நான் ஒன்றும் பிரபலமான ஆளா எனக்கு தெரியல. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை தினமலர் நாளிதழில் ஒரு 3 வருட காலம் தொடர்ந்து நான் எழுதினேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையை முழுமையாக தொகுத்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படி வந்ததுன்னா என்னுடைய சுயசரிதையுடைய ஒரு பகுதியாக அது அமைய வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு விழால பெரும்பாலான ரசிகர்கள் கலந்து கொள்ளன்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற விதத்திலே திரையுலகம் எடுத்த விழாவை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக அந்த விழாவிலே கலை நிகழ்ச்சிகள் அமைந்திருந்தன. அதே மாதிரி தமிழ் சினிமாவிலிருந்து மிகவும் முக்கியமான நட்சத்திரங்கள் பல பேர் கலந்து கொண்ட ஒரு இனிய விழாவாக அந்த விழா அமைந்தது. அந்த விழாவிலே அதிகமான அளவிலே ரசிகர்கள் கலந்து கொள்ளலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த விழா நடைபெற்ற தினத்தன்றும் அதற்கு முந்தைய நாளும் எல்லோரையும் மிரட்டிய மழை. காமெடி ஆக்டர் கருணாகரனை நிறைய படத்துல பார்க்க முடியலையே, நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரை இருந்தும் இவரை நிறைய படத்துல பயன்படுத்தாம போக காரணம் என்னன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பது மிகச்சரியான கருத்து. கருணாகரனை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. சிறந்த நகைச்சுவை நடிகர், அதே நேரத்தில் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகரும் கூட. பல திரைப்படங்களை தன்னுடைய திறமையை அவர் வெளிக்காட்டியிருப்பார். அப்படிப்பட்ட நடிகருக்கே தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாதது வருத்தத்தை தருவதாகத்தான் இருக்கிறது. இப்போ சிவகார்த்திகேயனோடு இணைந்து அயர்லாந்து திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். அந்த திரைப்படம் அவருக்கு கூடுதலான வாய்ப்புகளை பெற்றுத்தர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹைதராபாத்ல இருக்க ராமோஜிராவ் பிலிம் சிட்டி பத்தின வரலாற்று மற்றும் சிறப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்கன்னு சுந்தரவரதன் திருமுலவாயில இருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுப்பதற்கு எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு திரை நகரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ராமோஜிராவுடைய கனவு தான் ராமோஜிராவ் பிலிம் சிட்டி என்ற பெயரிலே அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். ராமோஜிராவ் பிலிம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட என்ன இல்லை அப்படின்னு சொல்கிறது சுலபமாக இருக்கும். ஏன்னா எல்லா வசதிகளும் தன்னகத்தே கொண்ட ஒரு ஸ்டூடியோவாக தான் அந்த ஸ்டூடியோ அமைந்திருக்கிறது. படப்பிடிப்புகளை நடத்துவதற்கு தனியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆகாய விமானத்தினுடைய செட்டு இருக்குது. தெரு வீதிகள்னு பார்த்தீங்கன்னா பல வீதிகள் அங்கே இருக்குது. அது மாதிரி பலதரப்பட்ட வீடுகளை அங்கே நிர்மாணித்திருக்கிறார்கள். இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை எடுக்க தேவையான கருவிகள் இருக்குல்ல, கேமராக்கள் எல்லாம் அங்கே இருக்குது. பல கலை இயக்குநருடைய மேற்பார்வையில் எக்கச்சக்கமான கார்பெண்டர்கள் புது புது அரங்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது தவிர திரைக்கலைஞர்கள் அங்கே தங்குவதற்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறது, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறது. அது தவிர சாதாரண ஹோட்டல்களும் இருக்கின்றன. ஜிகர்தண்டா XX மாதிரியான மல்டிபிள் ஹீரோஸ் VFX ஃபாரஸ்ட் போர்ஷன் எடுக்க மினிமமா எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு லண்டன்ல இருந்து மாதவ் கேட்டிருக்காங்க. ஜிகர்தண்டா XX போன்ற திரைப்படங்களை குறைந்தபட்சம் 80 கோடி ரூபாய் இல்லாமல் எடுக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. கலைஞர் நூற்றாண்டு விழால யாரோட பேச்சு உங்களை அதிகமா கவர்ந்துச்சுன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. கலைஞர் 100 விழாவிலே என்னை அதிகமாக கவர்ந்த பேச்சுன்னா அது நம்முடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவருடைய பேச்சு தான். ஏன்னா அவருடைய பேச்சில் தான் கலையுலகிற்கு நன்மை பயக்கக்கூடிய 2 அருமையான திட்டங்களை அறிவித்தார் அவர். நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் விஜயகாந்தோட பேர் வைக்கணும்னு ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காரு. நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் விஜயகாந்துடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பது ஜெயம் ரவியுடைய கருத்து மட்டும் இல்லை, திரையுலகிலே உள்ள பலரது கருத்தாக இருக்கிறது. அது MS பாஸ்கர் சாருக்கு இன்னும் நேஷனல் அவார்ட் கிடைக்கல. அவரோட ஆக்டிங்க்கு ஈக்குவலா இன்னும் யாரும் வரலன்னு சொல்லலாம். அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்குமா சார்னு பட்டுராஜன் சாலிகிராமம்ல இருந்து கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்களிலே மிகச்சிறப்பான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் MS பாஸ்கர். அதுலேயும் குறிப்பாக பார்க்கிங் திரைப்படத்திலே அவர் நடித்ததற்கு அது அவருடைய நடிப்பினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை அவர் கையாண்டிருந்தார். அதனால் அந்த படத்திற்காக அவருக்கு நிச்சயமாக தேசிய விருது கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்க நண்பரான வெந்நீர் அடைமூர்த்திய சமீபத்துல பாத்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? அவரோட ஜாதகத்திறன் பத்தினா உங்க கருத்து என்னன்னு கோவையில இருந்து பஞ்சாபகேசன் சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று வெந்நீர் அடைமூர்த்தியினுடைய பிறந்த நாள். அன்னைக்கு அவரை சந்தித்தேன். அவரை சந்தித்து ஏறக்குறைய அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். சமீபத்தில் வெந்நீர் அடைமூர்த்தியை தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவரான நாசரும் நடிகர் கார்த்தியும் சந்தித்ததாக
கார்த்தி என்கிட்ட சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்டார், ஏறக்குறைய 1 மணி நேரம் அவர் வீட்டில் அவரோட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 1 மணி நேரம் அவர் பேச பேச கேட்டுட்டு இருந்தோம். அந்த அளவு இனிமையாக இருந்த அந்த சந்திப்பு என்று என்னும் குறிப்பிட்டார் கார்த்தி. உங்களை கவர்ந்த ட்ரெய்லர் எது? கேப்டன் மில்லரா அயலானான்னு கோயம்புத்தூர்ல இருந்து குமார் கேட்டிருக்காரு. 2 ட்ரெய்லர்லுமே என்னை கவரக்கூடாதா என்ன? நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அயலான், கேப்டன் மில்லர் ஆகிய 2 படத்தினுடைய ட்ரெய்லரையும் பார்த்து 2மே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன. தியேட்டருக்கு சென்று அந்த படங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ரசிகர்கள் மத்தியில் தூண்டுகின்ற விதத்திலே அந்த ட்ரெய்லர்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. தமிழ் சினிமால முன்னணி நடிகர்களை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். அப்புறம் ஏன் எதிரொலி படத்துல சிவாஜியும் டூயட் படத்துல பிரபுவையும் வச்சு படம் இயக்குனார்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களை வைத்து திரைப்படங்களை இயக்குவதில்லை அப்படின்னு கே பாலச்சந்தர் முடிவெடுப்பதற்கு முன்னாலேயே அவர் இயக்கிய திரைப்படம் தான் எதிரொலி. அந்த படத்தில் நடிகர் நம்ம சிவாயணேசன் நடித்திருந்தார். பிரபு டூயட் படத்திலே கே பாலச்சந்தர் இயக்கினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பிரபுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இயக்குனருடைய டெலைட் அப்படின்னு சொல்லலாம். தனக்கென்னு தனி இமேஜ் எல்லாம் அவருக்கு கிடையாது. எந்த இயக்குனருடைய படங்களில் அவர் நடித்தாலும் அந்த இயக்குனர் உருவாக்குகின்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை மாறாமல் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் தான் பிரபு. அதிக வன்முறை இருக்கிற படத்துல சில பல காட்சிகளை எடுத்துட்டு யூஏ சான்றிதழும், அதே படத்துல எந்த காட்சிகளையும் எடுக்காம ஏ சான்றிதழும் கொடுத்து 2 வெர்ஷனே ரிலீஸ் பண்ணலாமா? இதுக்கு சென்சார் போர்டுல அனுமதி இருக்கான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காரு. தணிக்கை சான்றிதழை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்திற்கு ஒரு தணிக்கை சான்றிதழ் தான் இருக்க முடியும். சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு போட்டு வெளியாகிவிடும். அதற்கு பின்னாலே சில காட்சிகள் எல்லாம் வெட்டிட்டு அந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டை அதே தயாரிப்பாளர் பெற விரும்பார். அப்படி சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அதுக்கு பின்னாலே ஏ சர்டிஃபிகேட்டோடு உள்ள திரைப்படத்தை அவர் திரையிட முடியாது. கலைஞர் கருணாநிதி ஒரு முதலமைச்சரா தமிழ் திரையுலகிற்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காருன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. தரமான படங்களை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கு மானியத் தொகை, தமிழிலே பெயர் வைக்கின்ற படங்களுக்கு முழுமையான வரி விலக்கு உட்பட பல நல்ல திட்டங்களை தமிழ் சினிமாவுக்காக அறிவித்தவர் தான் டாக்டர் கலைஞர். இந்த வருஷம் எப்படியாவது சாய் வித் சித்ரால ரஜினி சாரை இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றதுல எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. இந்த வருடம் ரஜினியுடைய பேட்டி சாய் வித் சித்ராவில் இடம்பெறுவதற்கு என்னாலான முயற்சிகளை நிச்சயமாக நான் மேற்கொள்வேன். நகைச்சுவை மற்றும் தந்தை வேடங்கள்ல நடிச்ச மாபெரும் நடிகரான சாரங்கபாணி நாடகத்துறையில இருந்து தான் சினிமா துறைக்கு வந்தாரா? அவரை பத்தி சொல்ல முடியுமான்னு திருமுல்லவாயில இருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காரு. நாடக உலகிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் தான் கே சாரங்கபாணி. நடிப்பில் தனக்கென்று ஒரு தனி பாணியை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 30 முதல் 40% படங்களில் அந்த காலகட்டத்திலே அவரால் நடிக்க முடிந்தது. ரேவதி நடிச்ச என்னாசை மச்சான் படம் பார்த்தேன். விஜயகாந்த் சாரோட சொந்த தயாரிப்புல இந்த படம் இருந்தாலும் ரேவதிக்கு தான் முக்கிய கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல விஜயகாந்த் சார் எப்படி நடிச்சாருன்னு ஸ்வீடன்ல இருந்து கருணாமூர்த்தி கேட்டிருக்காங்க. எல்லா திரைப்படமும் தன்னை முன்னிறுத்தியே இருக்கணும் அப்படின்னு எந்த காலகட்டத்திலுமே விஜயகாந்த் நினைத்ததில்லை. அதுதான் அவருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த படம் ஓடுகின்ற விதத்திலே அந்த படத்தில் எல்லா அம்சங்களும் இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமே தவிர நம்முடைய கதாபாத்திரம் தான் அந்த படத்தில் துருத்தி கொண்டு நிற்க வேண்டும் என்று விஜயகாந்த் எப்போதுமே நினைக்க மாட்டார். முதல்வர் அறிவிச்ச சென்னையில வர இருக்க 500 கோடி செலவிலான பிலிம் சிட்டில என்னென்ன இருக்க வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காரு. 500 கோடி ரூபாய் செலவிலே பூந்தமல்லியிலே அமையவிருக்கின்ற திரைப்பட நகரத்திலே என்னென்ன வசதிகள் எல்லாம் இடம்பெறும் என்பதை பற்றி முதல்வரே அந்த பேச்சில் மிக அழகாக விளக்கமாக எடுத்து சொன்னார். மிகப்பெரிய நட்சத்திர ஓட்டல்கள் அங்கே வர இருக்கின்றன. ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிப்பதற்கான எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதை தவிர பல படப்பிடிப்பு தளங்களும் எல்லா வசதிகளோடும் அங்கே அமையவிருக்கின்றன. இதை தாண்டி நாம் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க போகிறோம்? 90ஸ்கள்ல தமிழ் சினிமால முன்னணி கதாநாயகியாக இருந்த குஷ்பு சுகன்யாக்கு இடையே பலமான போட்டி திரைப்படங்களை இருந்துச்சான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காரு. 90களில் எனக்கு தெரிந்து குஷ்புக்கும் சுகன்யாவுக்கும் இடையே எந்த போட்டியும் நிலவியதாக தெரியல. சினிமா உலகம் இல்லாம இருந்திருந்தா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. சினிமாவினால் தான் குற்ற எண்ணிக்கையுடைய அளவு குறைந்திருக்கிறது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு திரைப்படத்திலே கதாநாயகனாக நடிக்க ஒரு நடிகரை ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னாலே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு தகவலைத்தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆர்.எம். வீரப்பன் தயாரித்த ஹிந்தி திரைப்படம் தான் ரிக்ஷாவாலா. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தினுடைய ஹிந்தி பதிப்பு தான். அந்த திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக முதல்ல நடிக்க வைக்க விரும்பியது ஹிந்தி நடிகரான தர்மேந்திரா. அந்த படத்தை தர்மேந்திரா பார்த்தபோது ஆர்.எம். வீரப்பனோடு வீனஸ் பிக்சர்ஸ் அதிபரான கோவிந்தராஜனும் சேர்ந்து படம் பார்த்தார்.
கோவிந்தராஜா அப்போ தர்மேந்திரா வித்து ஒரு திரைப்படத்தையும் ராஜேஷ் கண்ணா வித்து ஒரு திரைப்படத்தையும் இந்தியிலே தயாரித்து கொண்டிருந்தார். அந்த படங்களின் படப்பிடிப்பின் போது ராஜேஷ் கண்ணாவுக்கு அளித்த மரியாதை தனக்கு அவர்கள் அளிக்கவில்லை என்ற ஒரு மனக்குறை தர்மேந்திராவுக்கு இருந்தது. அதன் காரணமாக அந்த திரைப்படத்திலே தன்னால் நடிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதற்கு பின்னாலே ராஜேஷ் கண்ணாவை கதாநாயகனாக வைத்து அந்த திரைப்படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்த ஆர்.எம். வீரப்பன் ராஜேஷ் கண்ணாவை சந்தித்து அவருக்கு முன்பணமும் கொடுத்து விட்டார். காட்சி தேதிகளை எல்லாம் முடிவு செய்வதற்காக அவர் மும்பை சென்றிருந்த போது ராஜேஷ் கண்ணாவை அவரால் சந்திக்கவே முடியல. அந்த காலகட்டத்தில் ராஜேஷ் கண்ணா நடித்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருந்ததுனால தன் வீட்டை விட்டு வெளியே வராதது மட்டும் இல்லாமல் யாருடைய ஃபோனும் எடுக்க மறுத்தார் ராஜேஷ் கண்ணா. எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது. அதனால் அவரையும் அந்த படத்திலிருந்து ஒதுக்கி விட்டு அப்போது ரன்தீர் கபூர் நடித்திருந்த ராம்பூர் கா லக்ஷ்மண் என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. அதனால் அவரையே கதாநாயகனாக வைத்து ரிக்ஷாவாலா படத்தை தொடர்வது என்று முடிவெடுத்தார் ஆர்.எம். வீரப்பன். அந்த படத்தில் கதாநாயக நடித்தது நீத்து சிங். ஆனால் அதுக்கு முன்னால் ஆர்.எம். வீரப்பன் ஒப்பந்தம் செய்ய நினைத்தது ஜீனத் அமனே. முதல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் அவங்களும் அந்த படத்துக்கு சரியான ஒத்துழைப்பு தராமல் போகவே அவரை மாற்றிட்டு தான் நீத்து சிங் அந்த படத்திலே நடிக்க வைத்தார் ஆர்.எம். வீரப்பன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.